வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வடகறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஊர் ஸ்டைல் வடகறி, சென்னை ஸ்டைல் வடகறி. இதுக்கு நான் 2 டம்ளர் கடலைப்பருப்பை ஊற வச்சுருக்கேன். அதில் ஒரு 4-5 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். இது ஒரு 3 மணி நேரமாக ஊறின்ருக்கு. இப்போ 3 மணி நேரம் ஊறினா போகிறோம். இப்போ இதை கிரைண்டரில் நல்லா அரைச்சிட்டு இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்து நல்லா உதுத்துட்டு அதனோடைய என்னென்ன பொருள் சேர்க்கலான்னு பார்க்கலாம். 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி, அதையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். 4 பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் இதுக்கு தேவையான பொருட்கள். மசாலா சாமான் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 2 அன்னாசி மொக்கு, ஒரு 4-5 லவங்கம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன அளவு பட்டை. இதுதான் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள். இந்த பருப்பு வேக வச்சு இட்லி தட்டில் வேக வச்சு நல்லா உதுத்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். அது நல்லா ஆறின உடனே தான் இந்த மாதிரி நல்லா உதிர்த்து எடுக்க வரும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம வடகறி பண்ணலாம். வாங்க வடகறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. நான் ஒரு இலுப்புச்சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த மசாலா ஐட்டங்கள்லாம் அதில் போடுறேன். சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லாம் அதில் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் வதங்கட்டும். பச்சை மிளகாயும் போட்டுறேன். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போடுறேன். வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். இது ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே இருக்கும் வெங்காயம். ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயம். அந்த 2 டம்ளர் கடலைப்பருப்புக்கு இந்த வெங்காயம் தான் சரியான அளவு. 1/4 கிலோவுக்கு மேலே இருக்கும். இதை நல்லா வதக்கிக்கலாம். நான் ரொம்ப எண்ணெய் ஊற்றலை, மீடியமாக தான் எண்ணெய் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வச்சதோடு சரி. உங்களுக்கு பரவாயில்லன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போடுறேன். உப்பு போட்டால் அதோடு சேர்த்து கொஞ்சம் வதங்கும். சீக்கிரம் வதங்கிடுங்கிறதுனால கொஞ்சமாக அந்த வெங்காயத்துக்கு ஏற்ற உப்பு தான் போட்டிருக்கேன். நம்ம பருப்பில் காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து தான் நான் அரைச்சிருக்கேன். அதனால் கடைசியாக நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு வேணும்னா உப்பு போடலாம். அதனால் இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். இது நான் வீட்லேயே அரைச்சி வச்சுட்டுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதனுடைய அளவுகள் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் முன்னாடி போட்டுட்டோம்னாக்க அப்படியே அந்த கடாயில் ஒட்டிக்கும், நல்லா வதங்காது. அதனால் கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் போட்டோம்னா சரியாக இருக்கும். இப்போ தக்காளியும் போட்டேன். எல்லாத்தோடையும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் பச்சை வாசனை போக கொஞ்சம் வதங்கணும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வதங்கட்டும். இதில் நம்ம இப்போ காரம்லாம் நம்ம சேர்த்துடலாம். பச்சை மிளகா போட்டிருக்கேன். கொஞ்சம் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போடுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, சின்ன ஸ்பூனில் தான் நான் போடுறேன். 1 ஸ்பூன் சீரகப்பொடி அதையும் போட்டேன்.
இந்த காரம் போகிறோன்னு தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைன்னா சில்லி பவுடர் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து அந்த காஞ்ச மிளகாவும் வச்சு அரைச்சிருக்கோம், பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே காரம் வேண்டாங்கிறதுனால நான் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த கரம் மசாலா இதெல்லாம் வந்து பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் வதங்கணும் இல்லையா? அதனால் கொஞ்சம் கொதிக்க விடுறேன் தண்ணி ஊற்றி. கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஆனால் இது போராது. இது எப்படி இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றணும். அந்த பருப்பு வேக வச்சோம் இல்லையா? அதை நம்ம கொட்டும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். இப்போ பாருங்கள், இதுக்கு இன்னும் வேணும்னா உப்பு போட்டுக்கலாம். நான் போடலை. ஏன்னா இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு அந்த எல்லா ஐட்டமும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலான்னு தான் நான் போடலை. கொஞ்சம் மூடி வைக்கிறேன். கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ அந்த கடலைப்பருப்பு நம்ம வேக வச்சோம் இல்லையா? அதை வந்து நான் உதுத்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இல்லையா? அதை இப்போ அதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா ஆற வச்சு இப்படி உதுத்துட்டோம்னா பாருங்கள், நல்லா பூ மாதிரி வரும். சில டைம் வந்து கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றிட்டாலோ இல்லை சரியாக வேகலைனாலோ ஒரு மாதிரி கட்டி கட்டியாக போயிடும். அதோட டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்காது. இது பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி பூ மாதிரி இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? நல்லா உதிர் உதிராக இருக்குது பாருங்கள். இது வந்து வேகிறதும் சீக்கிரம் வெந்துடும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணி எப்படி இன்னும் கொஞ்சம் தேவைப்படும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் வெந்நீர் பக்கத்தில் வச்சுட்டுருக்கேன். தேவைப்பட்டால் கொஞ்சம் வெந்நீர் ஊற்றிக்கலான்னு. கலந்துட்டு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் தேவையான தண்ணியும் ஊற்றிட்டு கொதிக்கும் போது தான் நமக்கு அந்த உப்பு காரத்தோட டேஸ்ட்டு தெரியும். இது இன்னும் கிரேவி பதத்துக்கு வரல, ரொம்ப கெட்டியாக இருக்குது. நான் எல்லாத்தையும் கொஞ்சம் கலந்துட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். வெந்நீர் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம். ரொம்ப கெட்டியாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் கொதிக்க வைக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து 1 லிட்டருக்கு மேலே தண்ணி ஊற்றிருக்கேன், வெந்நீர் ஊற்றிருக்கேன். அது எல்லாமே நல்லா கொதித்து வந்திருக்கு. அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். கருவேப்பிலை போடுறேன். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போடுறேன். நான் வந்து அதுக்கப்புறம் உப்பு காரம் எதுவும் போடலை. அது பாருங்கள், நல்லா சேர்ந்து கொதித்து வருது. இதை பார்த்துட்டு நம்ம காரம் போட்டுக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு வந்து இந்த அளவு கரெக்டாக இருக்குங்கிறதுனால நான் இறக்கிட்டேன். இது நம்ம ஒரு ஹாட் பேக்கில் எடுத்துடலாம். இது வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் வீட்டில். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.